அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து இப்படியே வேதத்தை கொண்டு தந்துட்டு அடுத்த செகண்ட் மௌத்தா போய்த்தாங்களா? இல்ல. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 40 வருஷம் ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு 23 வருடம் அல்லாஹ்ட தூதரா வாழ்ந்தாங்க. அவங்கட காலத்திலையும் முஹர்ரம் இருந்துச்சு. அவங்கட காலத்திலும் வருஷம் 1 2 3 எண்ணினாங்க. என்ன இல்லையா? எண்ணினாங்க. ஆனா ஹிஜ்ரி ஆண்டுன்றதுதான் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு வந்ததை அல்லாமல் வருஷம் என்ற முறை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் புது வருடம் கொண்டாடினார்களா? சஹாபாக்கள் புது வருடம் கொண்டாடினார்களா? எங்கட சமூகம் புது வருடம் கொண்டாடுது. எங்கிருந்து வந்துச்சு? அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதியை புது வருடம் என்று கொண்டாடினார்கள். ரசூல் எப்படி சொன்னாங்க? முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீங்க. எங்கடவங்க முஹர்ரம் 1 புது வருஷம் கொண்டாடுறாங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். கிறிஸ்மஸ் அவர்கள் ஈசா நபி பிறந்த தினம், ஈசா நபி உயிர் தெழும்பிய தினம் என்று அவங்க விழா கொண்டாடுறாங்க, பெருநாள் கொண்டாடுறாங்க. எங்கட சமூகத்துக்கு சாதாரண முஸ்லீம்கள்ட்ட போய் கேளுங்க பார்க்க, முஸ்லீம்கள்ட்ட பெருநாள் எத்தனை? நோம்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், மீலாது விழா. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அவங்க ஈசா நபிக்கு பிறந்த தினம் கொண்டாடினாங்க. நாங்க முகம்மது நபிக்கு பிறந்த தினம் கொண்டாடுவோம். யார கலாச்சாரம்? ரசூலுல்லாஹ் முஹம்மது என்ற பெயரோடு 40 வருடம் வாழ்ந்தார்களே. 40 வயதுல நபியாகி 23 வருட காலம் முஹம்மது என்ற பெயரோடு அல்லாஹ்ட தூதர் என்ற பட்டத்தோடு வாழ்ந்தாங்களே. ஒரு வருஷம் நாம் பிறந்த தினம் கொண்டாடுவோம் ஏன் ரசூலுல்லாஹ் கொண்டாடல? சஹாபாக்கள் ஆட்சி காலத்தை மட்டும் பாருங்க. அபூபக்கருடைய 2 வருஷம், உமர் ரலியல்லாஹுடைய 10 வருஷம் 12, உஸ்மான் ரலியல்லாஹுடைய 12 24, அலி ரலியல்லாஹுவோட 10 34 வருஷம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த தினம் கொண்டாடினாங்களா? இல்ல. எப்படி வந்துச்சு முஸ்லிம்களுக்கு? அன்பார்ந்தவர், இதை சிந்திக்க நேரம் இல்ல முஸ்லிம் சமூகத்துக்கு. ஏன்? அல்லாஹ்ட தூதர் சொன்னாங்க, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுகிற நிலை வராத வரைக்கும் கியாமத்து வராதுண்டாங்க. இன்றைக்கு கியாமத்துடைய அடையாளம் தான் விழாக்கள் என்ற போர்வையில், கொண்டாட்டங்கள் என்ற போர்வையில் அவர்களுக்கு பின்னால போறோம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கொண்டாட்டங்கள்ல தான் எங்க ஆட்களை பிடிக்கிறாங்க. சிறுவர் தினம், ஆசிரியர் தினம், முதியோர் தினம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம் பாடசாலைகள் எதற்காக உருவாக்கப்பட்டது? எங்களுடைய மூதாதையர்கள் போராடி இந்த நாட்டுக்கு இஸ்லாமிய பாடசாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று எதற்கு போராடினார்கள் தெரியுமா? முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவோடு ஹம்து ஸலவாத்தோடு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. உங்களோட மத அடிப்படையில் உங்களோட பாடசாலையை வச்சுக்கங்கன்னு கொடுத்தது. அதனால தானே பாடசாலைகளுக்குள் மஸ்ஜிது வந்தது. ஆனா இஸ்லாத்தை மட்டும் காண முடியல. அவங்க நாட்டுல என்னவெல்லாம் செய்வாங்களோ அதையெல்லாம் முஸ்லிம் பாடசாலைகள்ல அவர்களை விட விமர்சையா கொண்டாடுறாங்க. சிறுவர் தினத்தை ஹோஹோ ஹாஹாண்டு கொண்டாடுற யாரு? ஆசிரியர் தினத்தை ஹோஹோண்டு கொண்டாடுறது யாரு? முதியோர் தினத்தை பாடசாலை வரைக்கும் கொண்டு போறது யாரு? ஏன் சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் செய்யறதெல்லாம் கேள்வி கேட்காம ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க. வேண்டாம் சகோதரர்கள்.